அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு மிக சிறப்பான ஒரு நல் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு டவுட்டு கேட்டுட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த ஜோதிடத்துறையில் நிறைய விஷயங்கள் நிறைய கிளைண்ட் நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்கோம். பிரசன்னம் எண்கணிதம் எல்லா வாஸ்து எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகணும், மாற்றத்தை ஏற்படுத்தணும், நம்மளுடைய லைஃப்பில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இதில் மார்ச் மாதத்துடைய 2026 ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆங்கில மாதமும் 2 மாதத்துடைய தமிழ் மாதம் கனெக்டிவிட்டி வருங்க. இப்போ மாசி 17ஆம் தேதி ஆரம்பித்து பங்குனி 17ஆம் தேதி நமக்கு ஒரு மாதத்துடைய விஷயங்கள், ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் பூச நட்சத்திரத்தில் பிரதோஷ அன்னைக்கு பெயருதுங்க. பொதுவாக தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே முதல் தேதி நம்ம ஒரு வழிபாடு எடுத்தாவோ ஒரு காரியம் செஞ்சாவோ அது சித்தியாகும். அதே போல் வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி மிக சிறப்பான சங்கடகரா சதுர்த்தி வாஸ்து நாள் அப்படின்னு வருதுங்க. இதுவும் விசேஷ பூமி பூஜை போடுவதற்கான நல்ல உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். மேற்கொண்டு உங்களுடைய அந்த ஜாதகத்திலேயோ அல்லது உங்கள் வீட்டில் என்ன எப்படி எந்த நேரம் அதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கேட்டுக்கோங்க. பௌர்ணமியோட மாசி மகம் அப்படின்னு வருதுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த மாதம் மாசி மாதம் வர்றது 2ஆம் தேதி வருது, 3ஆம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி. அப்போ இந்த மாசி மகம் அப்படிங்கிறது நீர்நிலை, காவேரி, கங்கா, கடல் இது மாதிரி இடத்துல நம்ம குளிச்சுட்டு நம்மளுடைய பாவங்களை கர்ம வினைகளை போக்கணும். இது ரொம்ப விசேஷம். கும்பமேளா கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு விழா இந்த விழா. அதே போல் 19ஆம் தேதி வியாழக்கிழமை வரக்கூடிய ராமநாம அந்த ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த 19ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை நமக்கு விசேஷமாக கொண்டாடக்கூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. இத்தனை இருந்தாலும் கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது 4 கிரக சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. மீனத்தில் சுக்கிரன், சனி, அதாவது பங்குனிக்கு சூரியன் மேலே போயிடுவார் மீனத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான பலாபலனை இனி பார்ப்போம். கடகராசிக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு சலிப்பு, ஒரு விரக்தி, ஒரு மன அமைதியாக தனித்து நான் உட்காந்துக்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்த உங்களுக்கு உற்சாகமாக ஏதாவது ஒரு மேலிடத்துலேருந்தோ ஒரு வெளிநாட்டில் இருந்தோ வெளியூரில் இருந்தோ ஒரு நல்ல செய்தி வரப்போகுதுங்க. யாருக்குங்க? உங்களுக்கு தான், கடகத்துக்கு. மனம் மகிழ்ச்சி உற்சாகத்தை தரக்கூடிய மாதமாக மாசியும் பங்குனியும் உங்களுக்கு சேர்ந்து இந்த மார்ச் மாதம் சூப்பர். அம்மா அப்பா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எடுத்த காரியம் எல்லாம் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கும்பத்தில் இருக்கிற 4 கிரகங்களும் 3 கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன், சனி பகவான், சூரிய பகவானுடைய இந்த பங்குனி மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு உண்டுங்க. அரசியல்ல உங்கள் பேச்சுக்கு தலை வணங்கி மக்கள் கூட்டம் வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா எலெக்ஷன் வருதுங்க. பல மாற்றத்தை சந்திப்போம். யார் யாரோட கூட்டணி வச்சுருக்காங்கன்னே தெரியாது. திடீர்னு மாற்றம் வரும். போன வாரம் இப்படி, இந்த வாரம் உங்கள் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி உறவுகளிடையே நல்ல நட்பு வட்டாரத்தும் இடையே நல்ல விஷயங்கள் நடக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குழந்தைங்க படிக்காதவங்கெல்லாம் படிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். எல்லா குழந்தைகளுக்கும் பரீட்சை எழுதக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் நட்சத்திரம் என்ன, தசாபுத்தி என்ன, அந்த குழந்தை என்ன வழிபாடு எடுக்கணும், என்னாலும் வழிபாடு எடுத்தவங்க நல்ல மார்க் வாங்க. அவங்க உட்காந்து படிக்கவே மாட்டேங்கிறான் மேடம்,
இந்த செல்ஃபோன் படுத்துகிற பாடு இருக்கே, ரொம்ப பயமாக இருக்குங்க மேடம். அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வேதனை தெரியுது. ஏன்னா எதாக இருந்தாலும் அன்பு வச்சுருவீங்க, பாசம் வச்சுருவீங்க. ஒரு நிமிஷம் கோவப்பட்டு கட்டப்பட்டேன்னு திட்டுனாலும் அடுத்த நிமிஷம் மன்னிச்சுக்கப்பா, சாரிப்பா, நான் என்னத்தை முன்னாடி சொல்லாததை நான் சொல்லிட்டேன், எனக்கு டென்ஷனுங்க, பண பிரச்சனைங்க, மன உளைச்சலுங்க, ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறாங்க ஒர்க் பண்ணுற இடத்துல, நான் என்னப்பா செய்யட்டும் அப்படின்னு உங்கள் புலம்பலை கேட்குறக்கு ஆள் இல்லைங்க. நான் சொல்கிறேன், என் கஷ்டத்தை யார் கேட்குறா அப்படின்னு அத்தனை அளவுக்கு நீங்கள் மன அழுத்தத்தை வச்சுருக்கிறதெல்லாம் ரிலீவ் ஆகும். ஏதாவது ஒரு பணம் வரும், ஏதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும், ஒரு அன்பான விஷயங்கள் நடக்கும், ஒற்றுமை மேலோங்கும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க, சந்தோஷமாக ஒரு நல்ல விஷயம் உட்காந்து ஃபேமிலியாக பேசி முடிவெடுப்பீங்க. நான் வாஸ்துவெல்லாம் வருதில்ல, நாள் ஏதாவது ஒரு இடம் பூமி வாங்கக்கூடிய அமைப்புகள் வருது. இதெல்லாம் சில சிக்கல்லேருந்து நம்ம தீர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா இருக்குது. அதனால் இந்த கும்பமேளான்னு சொல்லக்கூடிய திங்கக்கிழமை வருதுங்க, அதுவும் மகம். ஏன்னா உங்களுக்கு 2வது இடம் அப்படிங்கும்போது இந்த சிம்மத்துக்கு தான் மகம்பாங்க. அதனால் இந்த கும்பமேளாவில் முடிஞ்சால் உங்களால் முடியுது, எனக்கு ஆரோக்கியமாக இருக்கேன், நான் போய் கலந்துக்குவேன் அப்படின்னு போய் கலந்துட்டு வாங்க. அல்லது இந்த மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் பிறந்த கிழமையில் போய் சுவாமியை பார்த்துட்டு வந்துங்க, கும்பேஸ்வரரை பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு வந்த அதாவது கும்பகோணத்தை மண்ணை மிதிச்சுட்டு வந்தாவே உங்களுக்கு யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் முடியாதுங்க மேடம். கொஞ்சம் எளிமையான பரிகாரமாக பக்கத்தில் இருக்கிற சாமிக்கிட்ட இருக்க மாதிரி சொல்லிடுங்க, இந்த மார்ச் மாதம் நான் ஓடி போய் வழிபாடு இட்டு வந்துடுறேன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் தினை மாவுன்னு கேளுங்க, தேன் வாங்குங்க, முருகனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. நல்ல சங்கல்பம் வச்சு குழந்தை கிடைக்கணும், எனக்கு தொழில் நல்லா இருக்கணும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும், மேம்படணும்னு நல்லா சங்கல்பம் வச்சு செவ்வாய்க்கிழமை கொண்டு போய் முருகனுக்கு கொடுங்க. பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அபிஷேகத்துக்கும் இந்த ஆராதனை செய்யறதுக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நைவேத்தியத்தை கொடுக்கும் பொழுது தேனும் தினை மாவும் அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு பல விஷயங்களை புதுமையானதை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.